கொடி எடுக்க வரக்கூடாதுங்க சார். கொடிக்கிட்ட யாரும் வரக்கூடாது. உயிர் போனாலே கொடி எடுக்க முடியும். நீங்க சார் நல்லபடியா நீங்க போயிருங்க. கொடி எடுக்க வரக்கூடாதுங்க. சும்மா வாங்க. நீங்க இல்ல இல்ல கொடி எடுக்க வரக்கூடாது. கொடி எடுக்க வரக்கூடாது. பிடிச்சிட்டு போங்க. கொடி எடுக்க போங்க. எதுக்கு வந்து நீங்க போங்க உங்களுக்கு அம்மா சொல்லிட்டாங்க. கொடி பிடிக்கிறதுக்கு ஐயா வராருன்னு. உங்க தலையிலையும் போட்டாங்க. அதானே நாங்க நிக்கிறோம். ஐயா கொடி பிடிக்கிறதால வராரு. சார் கொடிக்கிட்ட யாரும் வரக்கூடாது. உயிர் போனாலே கொடி எடுக்க முடியும். நீங்க வாங்க கொடிக்கிட்ட வாங்க. வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய உடன்பிறந்த சாவல் உங்களுடைய வீடு தான் அது. என் பேரில் தான் இருக்குது. உங்கள் சொந்த இடத்துல தான் அந்த கொடிக்கம்பத்தை வச்சுருக்கோம். வீரப்பேரரசு வேலுநாச்சியார் பேரில் அந்த கொடிக்கம்பம் இருக்குது. அவங்க ஏற்கனவே வந்து அதை அளந்து இது பட்ட இடத்துல தான் இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு போன பிறகு 2 நாளைக்கு முன்னாடி வந்து துணை வட்டாட்சியரோட ஒரு பெரிய குழு எல்லாம் வந்து உட்காந்துட்டு அதை உடைக்கணும் அப்படின்னு பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது. நாங்கள் அப்புறம் கட்சிக்காரங்க உட்காந்துட்டு இல்லை நீங்கள் நீதிமன்ற ஆணையை காட்டுங்கன்னா அதை அவங்க காட்ட தயாராக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் பிரச்சனை ஒன்றுன்னா அவங்க போயிட்டாங்க. இந்த மாதிரி உடைக்கக்கூடாது, நிறைய திமுக படிக்கமோ அதிமுக படிக்கமோ எங்கள் ஊரை சுற்றி இருக்குது. அதெல்லாம் அவங்க எடுக்கலை. அதெல்லாம் பொது இடத்துல தான் இருக்குது. அதை அவங்க எடுக்கலை. ஆனால் பட்ட இடத்துல இருக்கிற நிறைய பொடிக்கணும் அவங்க ரொம்ப மெனக்கெடுறாங்க. அதுக்காக நிறைய அழுத்தம் கொடுக்குறாங்க. அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிறது நிறையா பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவ்வளோதான். இதுக்காக தான் நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். அதை எடுக்கக்கூடாது. அவ்வளோ இந்த மாதிரி இளைய சரி. வேற